பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 அதிகாரம் 39 திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்ப்பது அது மற்றவர் கைக்கு போய்விட்டால் அது எவ்வளவு கொடுமையானது பாருங்கள். இது ஏன் நடக்கிறது? தேவனை சரியாய் நாம் தேடாவிட்டாலும், நாம் பரிசுத்த சந்ததியாய் வாழாவிட்டாலும், அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுய புத்தியிலே சார்ந்து பெருமை பாராட்டி அகந்தை உள்ளவர்களாகி நாம் மற்றவர்களை அசட்டை பண்ணும் பொழுதும் கேவலமாக நினைக்கும் பொழுதும் ஆண்டவர் மிகவும் துக்கப்படுவார். அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானமும் பலனும் தருவது அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே. பிரியமானவர்களே, பூமியிலே நம்மை விதைத்திருப்பதற்குமான காரணம் அதுவே. இதை நாம் மறந்து துணிகரமாய் மற்றவர்களை நாம் கேவலமாய் நினைத்து அசட்டை செய்து நான் தான் பெரியவன் என்று பெருமை பாராட்டி கொள்ளும் பொழுது தேவன் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று. அப்படியானால் அவர் கிருபை யாரிடத்திலே செல்லுகிறது? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அகந்தையும் சினமும் பெருமையும் இருக்குமானால் நிச்சயமாக நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிக்கிறவைகள் எல்லாம் அது காணாமல் போய்விடும். அதாவது நாம் அனுபவிக்க முடியாமல் அது மற்றவர் கைக்கு போய்விடும். பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்கிற நன்மைகளை நாம் சிந்திப்போம். இந்த பலனை தந்தது கர்த்தர் மாத்திரமே என்று நாம் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, எங்கள் கை பலன் ஆண்டவரே எங்களுடையது அல்ல, நீர் தந்தது. ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் எங்களுடையது அல்ல, நீர் கொடுத்த ஞானம். ஆண்டவரே, இதை ஒருவேளை மறந்து ஆண்டவரே எனக்கு ஞானம் உண்டு, நான் பலவான் என்று ஒருவேளை நாங்கள் பெருமை பாராட்டி இருந்தால் தயவாய் எங்களை மன்னியும். ஆண்டவரே, எல்லா விதமான பெருமையும் அகந்தையும் துணிகரத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் தருகிறீர். ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதை நாங்கள் மறந்ததுனாலே வந்த எல்லா சாபத்தையும் கர்த்தாவே தயவா எங்களை விட்டு நீக்கி போடும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.